வெற்றியாளர் என்ற தலைப்புக்கு கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்துல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயித்தார்கள். அந்த ஜெயம் வெற்றிக்கு ஈக்குவலா இருக்கு. வெற்றி தான் அடையிறாங்க. கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால, கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னால ஒவ்வொரு ராஜ்யங்களையும் ஜெயிக்கிறாங்க. ஆற கடக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் எரிகோவை தாண்ட வேண்டியது இருக்குது. 2வது அதிகாரத்துல எரிகோவில் இவங்க போய் வேவு பார்க்குற விஷயத்த கவனிச்சோம். எப்படி போய் இவங்க வேவு பார்க்குறாங்க. வேவு பார்த்தப்ப அந்த ராகாப்புன்ற அம்மா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கவனிச்சோம் 2வது அதிகாரத்துல. 3வது அதிகாரத்துல வேவு பார்த்துட்டு திரும்ப வந்து நல்ல செய்தியை சொல்லி இப்ப இவங்க யோர்தான் நதியை தாண்டி அதுக்கப்புறம் தான் எரிகோக்கு போகணும். முன்னால வேவு தான் பார்க்க போனாங்க. பார்க்கறப்பதான் அந்த அம்மா இவங்களை பத்தி நீங்க செங்கடலை தாண்டறப்பையும் அதுக்கப்புறம் அங்க ராஜாக்களுக்கு செய்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோன்றதெல்லாம் சொல்லி இந்த அம்மா நீங்க வந்து இந்த தேசத்தை பிடிச்சிருவீங்கன்னு ராகாப் சொல்றாங்க. அப்ப சொன்ன அந்த தைரியமான வார்த்தையை அவங்க கேட்டு வந்து அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா, ஏன்னா கடவுளுடைய மகத்துவம் கடவுளுடைய செயல் எரிகோ வரைக்கும் பரவி இருக்கு. எங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் செஞ்சது 40 வருஷமா நடக்கிறாங்க. ஆனா கர்த்தர் செய்த செயல் பாருங்க எவ்வளவு தூரம் பரவி மக்கள் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பேசும்படி செய்கிறது. கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை செய்யறாருன்னா அதை பலர் பேசும்படி செய்யறாரு. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல அதை செய்யறப்ப அதை மக்கள் கவனிக்கிறாங்க. கவனிச்சு ஒரு சிலர் வந்து நமக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யறத. ஆனா அப்சர்வ் பண்றவங்க அதை ரொம்ப தீவிரமாகவும் சரியாகவும் அப்சர்வ் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஒரு சிலர் உங்களை பத்தி சொல்றதையே அப்படியே நேர்த்தியா உங்களை அப்படியே ரீட் பண்ணி சொல்லுவாங்க. என்னங்க இது என்ன அப்படியே சொல்றீங்களே எப்படி? அவங்களுக்கு பாக்குறப்பே புரியுது. ஒரு சிலது கேள்விப்படுறப்ப தெரியுது. கர்த்தர் அப்படி கேள்விப்பட வைக்கிறாரு. நம்மளை பார்க்கும் போதே மற்றவர்கள் புரிந்து கொள்ளப்படியும் கர்த்தர் செய்யறாரு. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிதான் செய்யறாரு. எங்கேயோ எத்தனையோ வருஷம் தள்ளி இருக்குது. ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்வு இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. எரிகோல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செங்கடலை தாண்ட பண்ணதையும் இயற்கையவே தாண்டி உடைச்சு வராங்களே. நம்ம ராஜ்யம் எல்லாம் என்ன, நம்ம தேசம் எல்லாம் என்ன, நம்ம செவரெல்லாம் எந்த மூளைக்கு? கடலையே தாண்டிட்டான், செவரெல்லாம் எந்த மூளைக்கு? செவரெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். யார் நம்புறா? எரிகோல இருக்கிற ராகாப்பு நம்புறாங்க. இஸ்ரவேல் ஆளுங்க பெருசா நம்புனாங்களான்னு தெரியல. கடவுளை நம்புற ஆளுங்க அந்த அளவு கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டே கர்த்தரை பிடிச்சு கொண்டு அப்படியே போறாங்களான்னு தெரியல. ஆனா எரிகோல இருக்கிற ஆளுங்க இவங்களை பாக்குறப்ப அப்படியே நம்புறாங்க. அப்ப ராகாப்பினுடைய விசுவாசத்துல இருந்து நம்மளும் கத்துக்க முடியுது. என்ன கத்துக்க முடியுதுன்னா கர்த்தருடைய செயல்கள் பயங்கரமானது. கர்த்தர் தடை வந்தா தடை என்ன பண்ணிடுவாரு? தாண்டும்படி, ஜெயிக்கும்படி, முன்னேறும்படி கர்த்தர் அதிக நிச்சயமா செய்வாரு. அப்படியே தடை வர்றப்ப அப்படியே சோர்ந்துடுறது இல்லை. அப்ப அப்படிதான் 2வது அதிகாரத்துல ராகாப் நிகழ்ச்சியை பார்த்தோம். கர்த்தர் தாண்ட பண்றாரு. 3வது அதிகாரத்துல இவங்க இப்ப எரிகோவை தாண்டணும். எல்லாம் தகவல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. எரிகோவை தாண்டணும். அதான் போன வாரத்துல கவனிச்சோம், சொன்னேன். எப்படி 3வது அதிகாரத்துல இந்த லேவியர்கள் போகும்போது, லேவியர்கள் பெட்டியோட போகும்போது அந்த லேவியர்கள் போகிறதுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும் ஒண்ணு. 2வது அந்த லேவியர்களுடைய பங்கு என்ன அன்னைக்கு, இன்றைக்கு இல்லையா? பிரதான ஆசாரி லேவியர்கள் தான் ஆசாரியர்கள் இருக்கிற, லேவி கோத்திரத்துல இருந்து ஆசாரிகள் இருக்காங்க. ஏன் இன்றைக்கு பிரதான ஆசாரியரா இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசு இருந்து பிரதான ஆசாரியரா எப்படி காரியங்களை செஞ்சாரு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி செய்யறாரு? நம்ம ஜெபம் பண்றப்ப நமது ஜெபங்கள் எல்லாம் எப்படி வல்லமை உள்ளதா மாறுதுன்றத போன வாரம் காட்டினேன். லேவியர்களை ஆசாரியர்களை சொல்றாரு யோசுவா 3வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கும் முன் அங்கே ராத்தங்கினார்கள். தங்கினதுக்கு அப்புறம் 4வது வசனம் பாருங்க. உங்களுக்கும் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் அந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டான். என்னன்னா 2000 முழம் தூரம் இருக்கட்டும், வழி தெரியலன்னு லேவியர்கள் ஆசாரியர்கள் பக்கத்துல போயிடாத. கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. அந்த பெட்டி உள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய மகிமை இருக்கு.
சாதாரண ஆளுங்க பக்கத்துல போனா ஆளு மறிச்சு போவான். அதான் போன வாரம் எப்படி தேவாலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பெட்டி இருக்கிறப்ப ஆசாரியனே போகிறப்ப எப்படி போகணும்னு நான் காட்டினேன். இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் இயேசு திரைச்சியில சிலுவையில தொங்குறப்ப திரைச்சியில எப்படி ரெண்டா கிழிஞ்சு அந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகை நீங்கிச்சு. இன்றைக்கு நம்ம இயேசுன்னு சொல்றப்ப இயேசுவின் மூலமா கடவுளுடைய மகிமையிலே சேருகிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம். எங்கனாலும் கூடி இன்னைக்கு ஆராதிக்க முடியுது. கடவுள் இயேசுன்னு சொல்லி கூப்பிடுறப்ப கர்த்தர் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு? பிரசன்னமாறாரு, வராரு. நம்ம ஜெபம்லாம் இயேசுவின் நாமத்தினாலதான் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி முடிக்கிறப்ப என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தில் நல்ல கர்த்தாவே. ஏன் இயேசுவின் நாமத்துல? இயேசு இல்லைன்னா நான் கடவுள்கிட்ட போக முடியாது. நான் இயேசு இல்லைன்னா நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. இயேசு இல்லைன்னா என் ஜெபத்துக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை, நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு பரிசுத்தர், மனுஷன் அவ்வளவு பாவி. அதனாலதான் தேவாலயத்துக்குள்ள போகிறப்ப சரியான விதத்துல பலி செலுத்தி ஆசாரியர் போலனா கூட ஆசாரியர் மரிச்சு போவாரு. ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ளது கடவுளுடைய பிரசன்னம். மனுஷன் அவ்வளவு பாவி. மனுஷன் பாவி, கர்த்தர் பரிசுத்தர். பாவமும் பரிசுத்தமும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிறந்து மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் பலியாகி மனுஷனுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து இன்னைக்கு இயேசுன்னு கூப்பிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெபம் பண்ண முடியும். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசு நாமத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபங்களை சொல்றோம். போன வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் அதை தொடர்ச்சியா 6வது வசனத்திலிருந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 5வது வசனத்திலே இருக்கு பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் சொல்றாரு. நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு சில நேரத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, பாவத்தை பத்தி ரொம்ப என்ன பண்றது இல்ல, பேசுறதும் இல்ல. பேசுனா அது ரொம்ப பெரிய யாருக்கும் விருப்பம் இல்லாத மாதிரி ஆயிருதுன்ட்டு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க, ஆளுங்க வருவாங்க அப்படின்றாங்க. நேற்று கூட்டம் நடந்தது வில்லிவாக்கம் சபையில. பிரசங்கியார் வந்திருந்தாரு, கிறிஸ்துமஸ் கூட்டம். அப்ப அவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாராம், 6 நாள் கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு 7வது நாள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணாதானே நல்லா இருக்கும்னா. அதான் அவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்படி பிரசங்கம் பண்ணா சபை உருப்படுமான்னாரு. எந்த பிரசங்கம் பண்ணும்? கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர்னு பைபிள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். பரிசுத்தத்தை பத்தி இருந்துச்சா சொல்லு, பாவத்தை பத்தி இருந்தா சொல்லு, அக்கிரமத்தை பத்தி இருந்தா சொல்லு. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அதை அப்படியே சொல்லுங்க. சொல்றதுதான் என்னவா இருக்க முடியும்? அப்படி வளர்ற சபை தான் சரியான சபையா இருக்க முடியும். 6 நாள் கஷ்டப்பட்டு வராங்க, 7வது நாள் ஏதோ நல்ல வார்த்தையை கேட்டு போறாங்கன்னா அந்த நல்ல வார்த்தை பாதி வழியிலே போறப்ப என்ன ஆயிருது? அப்படியே போயிருது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை மாதிரி ஆயிருது. விதை எப்ப பலன் கொடுக்குது? நல்ல நிலத்துல விதைக்கப்படுறப்பதான். கர்த்தருடைய வார்த்தை அது வார்த்தையாவே பிரசங்கிக்கப்படுறப்பதான் என்ன வருது? அது உள்ளத்துக்குள்ள போய் கிரியை நடப்பிக்குது. உள்ளத்துக்குள்ள இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துது, குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது, வேலையில மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால எதுக்கு சபைக்கு வரணும்? சபைக்கு வந்து இங்க எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? எதுக்கு சபையில பிரசங்கம்னு ஒண்ணு இருக்கு? ஏன் பிரசங்கம் இருக்கு? கடவுளுடைய வார்த்தையை மனுஷன் கேட்டு அவன் உள்ளத்துக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வந்து அவன் வீட்டையும் குடும்பத்தையும் அவன் வேலை செய்யற இடத்துலயும் ஆளு ஒரு வித்தியாசமான ஆளா விளங்கணும். அதுக்குதான் இங்க சபை, அதுக்குதான் கோயில், அதுக்குதான் கடவுளுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்றோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க சொந்த ரட்சகரா. நான் ஒரு நாள் வந்து எல்லாம் இங்க அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேன். அது பத்தாது. அது ஆரம்பம் இல்லை. ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம், சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து பங்கு எடுக்கிறோம், நல்லது. அது ஆரம்பம் இல்லை, பிகினர். சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல பாத்துருக்கீங்களா? பிகினரு, பிரைமரி, ஜூனியரு, இன்டரு, சீனியர்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிகினர் என்ன பண்ணலாம்னா, பிகினர் புக்கை பாருங்க, ஒரே சின்ன சின்ன கதையா இருக்கும், படம் போட்டு ஒரே கதையா இருக்கும். ஏன்னா பெயிண்ட் அடிச்சு அவ்வளவுதான் தெரியும் பிகினருக்கு. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஆளுக்கு பெயிண்ட் அடிக்கவும் படம் வரையவும், எல்கேஜி படிக்கிற ஆளுக்கு கிரையானை வச்சு கிறுக்கவும், அவன் கிறுக்கி வச்சிருந்தாலும் என்ன சொல்லுவோம்? பார்த்துட்டு சூப்பர் அடிச்சிருக்கேன்னு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஆளுகிட்ட பிகினர் மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஏண்டா வயசுக்கேற்ற வளர்ச்சி வேணாமான்னு திட்டுறது இல்லையா? அதே மாதிரிதான் ஆரம்ப நிலை. என்ன ஆரம்ப நிலை? வரவங்க கோயிலுக்கு வரோம், ஆராதனையில பங்கு கொள்றோம், ஆரம்ப நிலை. ஆனா கிறிஸ்தவர்களுடைய முதிர்ச்சி எதை காட்டுது? சபைக்கு வந்து இங்க சபையில கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தை மக்களுடைய உள்ளத்துக்குள்ள போய் அது மாற்றத்தை ஏற்படுத்தி வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லாம் கிரியை இருக்கணும்.
விசுவாசம் இல்லாத கிரியை எப்படி அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிருது. கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்று செத்த விசுவாசத்தை போல ஆயிருது. விசுவாசனால என்ன இருக்கணும்? விசுவாசம் கிரியையை ஏற்படுத்தணும். கிரியை ஏற்படுத்தாத விசுவாசம் பிரயோஜனமே இல்லை. நான் வரேங்க, நான் விசுவாசிக்கிறேன், கிரியை இல்லை அப்படின்னா கிரியை இல்லாதப்ப விசுவாசத்துக்கே பிரயோஜனம் இல்லை, சபைக்கு வர்றதுலயும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிருது. ஆனா ஆள் அப்படியே இருக்கிறாருன்னா அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிருது. அப்ப மனுஷன் கடவுளுடைய வார்த்தையோட அப்படியே அட்டாச் ஆகி அவன் வீட்டுல மாற்றம் இருக்கணும், சபையில மாற்றம் இருக்கணும், குடும்பத்துல மாற்றம் இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரணும். மனுஷனுடைய வாழ்க்கை முன்னேறணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பைபிள் மிகப்பெரிய அஸ்திபாரமா இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய பண்றதுக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் பைபிள் ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரம். அது இருக்கிறத அப்படியே மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள அதை ஏத்துக்கிறான்னு வைங்க, கர்த்தரே மீதி காரியத்தை பார்த்துக்கிறாரு. மனுஷனுடைய சொந்த பிரயாசத்தினால யாரும் என்ன பண்றது இல்ல, பரிசுத்தர் ஆகிறது இல்ல. சொல்லியிருக்கு பாருங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள்ன்றாரு யோசுவா 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்ப பரிசுத்தம் பண்ணுன்னா நம்மளே போய் பரிசுத்தம் பண்ணிக்க முடியாது. எப்படி போய் பரிசுத்தம் பண்றது? அதுக்கெல்லாம் வழியே இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையில. நானே என்ன போய் பரிசுத்தம் பண்ணிக்க முடியுமா? நானே என்ன சரியான ஆள்னு சொல்லிக்க முடியுமா? மன திருப்திக்கு வேணா 10 தடவை சொல்லிக்கலாம், இல்லை மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப புலம்பலாம். ஆனா நானே என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமான ஆக்கவும் முடியாது, நான் என்ன பரிசுத்தவான்னு சொல்லிக்கவும் முடியாது. அப்ப இங்க எதுக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொல்றாரு? அப்ப உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கங்க ஏன் சொல்றாரு? ஏன்னா பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்ன்றதுக்கான அழைப்பை கொடுக்குறாரு. எப்ப பரிசுத்தம் ஆகிறதுக்கு தயாராரு, ரெடியாரு, பரிசுத்தம் ஆகிறதுக்கு தயாராரு, அந்த மனநிலைக்கு வா. மீதி கர்த்தரை பரிசுத்தம் பண்றாரு. அப்படிதான் நடக்குது. காட்டுறேன் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தம்ன்றது ரொம்ப முக்கியமான காரணியா இருக்கு பாருங்க. பலர் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கோங்க, காலையில பைபிளை வாசிக்கிறதும் சரி, ஜெபம் பண்றதுலயும் சரி, இதுலலாம் ஈடுபடுத்திக்கோங்க, ஈடுபடுத்திக்கிட்டா நீங்க பரிசுத்தவான் ஆயிட்டீங்க அப்படின்றாங்க. பைபிள் வாசிக்கிறது ஜெபம் பண்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை. எப்படி டெய்லி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி டெய்லி என்ன பண்ணோம், பைபிள் வாசிக்கணும். கிறிஸ்தவ சாப்பாடு எது? பைபிள். உடம்புக்கு சாப்பாடு இட்லி சாம்பார் சட்னி, இதெல்லாம் உடம்புக்கு, சரீரத்துக்கு. ஆவிக்கு சாப்பாடு எது? சரீர ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு எது? ஆவிக்குரிய சாப்பாடு பைபிள் வாசிக்கிறது, ஆவிக்குரிய சாப்பாடு ஜெபம் பண்றது. அது டெய்லி நடக்கணும் கண்டிப்பா. டெய்லி நடக்கலைன்னா அர்த்தமே இல்லை. சாப்பிட்ற ஆள் எப்படி சாப்பிடலன்னா ஒல்லி ஆகி நோஞ்சா மாதிரி ஆகி, எப்படி மால் நியூட்ரிஷன்லாம் வந்துடுது, சரியான ஊட்டச்சத்து இல்லாம ஆளுங்க எப்படி ஆயிடுறாங்க, அந்த மாதிரி ஆவிக்குரிய உணவு இல்லைன்னா ஆவிக்குரிய ரீதியில மனுஷன் அப்படி ஆயிடுறான். நல்லா சாப்பிட்றப்ப ஆள் எப்படி இருக்கிறாங்க, நல்லா புஷ்டியா இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா திடீர்னு ஒருத்தர் குண்டாயிட்டாருன்னா என்ன சொல்றோம், நல்லா செழிப்பா இருக்காருப்பா, அதனாலதான் ஆளு ஆயிட்டாரு. நல்லா அப்படி அது ஐடியாவே இருக்கு. குண்டா இருந்தா என்ன சொல்றாங்க, நல்லா செழிப்பா இருக்காரு. அது அவங்களுக்கு என்ன தோணுது, ஆளு நல்லா இருக்கிறத பாக்குறப்ப மனுஷருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கணும்னே சொல்றான். உடம்ப போடு, நல்லா சாப்பிடு, உடம்ப ஏத்து. ஒல்லியா இருந்தா விடுறோமா யாரையாவது? ஏன் ஒல்லியா இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு உடம்ப ஏத்துன்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஆவிக்குரிய சாப்பாடு எது? டெய்லி நல்லா பைபிளை வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதும் ஆவிக்குரிய உணவு, ஆகாரம், அது சாப்பாடு. அது அதனால அதுவே என்ன ஆயிராது, பெரிய பரிசுத்தவான்னு காட்டிராது. அப்ப பரிசுத்தவான்றது நம்ம ஏதோ பைபிள் வாசிக்கிறதுனால ஜெபம் பண்றதுனால முழுமையாயிடுறது இல்ல, அங்க ஆரம்பிக்குது. ஆனா பரிசுத்த வாழ்வு இயேசுவினால மட்டும்தான் மனுஷன் எப்படி ஆக்கப்படுறான், பரிசுத்தவான் ஆக்கப்படுறான். இயேசுதான் மனுஷனை பரிசுத்தவான் ஆக்குறாரு. அதான் ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன் ரட்சிப்படைகிறதே என்ன பண்றாருன்னா மனுஷனா மாறுறதுதான் ரட்சிக்கப்படுறதுன்றாரு. ஒரு ஆள் இப்படி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷன் பாவத்துக்குள்ள வந்து அக்கிரமத்துக்குள்ள வந்து தீமைக்குள்ள வந்து மனுஷன் என்ன பண்றான், தப்பானதை அவனே தானா செய்யறான். யாரும் போய் சொல்லி கொடுக்கல. வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் வளர்றாங்க. பிள்ளைங்க வளர்றப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க தப்ப சொல்லி கொடுக்கவே வேணாம், தானாவே செய்வாங்க தப்பானதெல்லாம். நீங்க அவங்க போய் ட்ரெயின் பண்ண வேணாம். நல்லதுக்கு தான் டியூஷன்லாம். ஆனா எதையாவது ஒண்ணு செய்யாதன்னு சொன்னீங்கன்னா அததான் திரும்ப திரும்ப செய்யும் பிள்ளை. அதுக்கு டியூஷன் தேவையில்ல. அது எங்க இருக்கு, இன்பில்டு, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது சுபாவத்திலே இருக்கு. பிறக்கிறப்பயே அது சுபாவத்திலே உள்ள இருக்கு. தப்பான காரியத்தை செய்யறதுக்கு உண்டான முனைப்பு எங்க இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஆனா நல்லது எங்க உள்ள இல்லை. ஏன்னா பாவம் மனுஷனுடைய பிறப்பிலேயே இருக்குன்றாங்க. அதான் தாவீது சொல்றாரு, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், நான் பிறக்கும் போதே பாவிதான்,
கோயில்ல பிரசங்கம் பண்றப்ப பாவின்றப்ப எதையோ பார்த்துட்டு வந்து பாவின்னு சொல்லல. எதை சொல்றோம்னா, மனுஷன் பிறக்கும் போதே பாவி, மனுஷன் பிறக்கும் போதே அக்கிரமம் செஞ்சோட தான் இருக்கிறான். அதனால மனுஷன் போய் தப்பு பண்றான்னா அதை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க, இப்படி ஆயிட்டாருங்கன்னா அதுல போய் நம்ம என்ன பண்றது, அதை போய் நம்ம பிரமிக்கிறதுக்கோ ஷாக் ஆகிறதுக்கோ நம்ம போய் அதிர்ச்சி அடைகிறதுக்கோ அதுல என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா மனுஷனா எப்படி இருப்பான், ஏன்னா மனுஷ சுபாவம் பாவம் உள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால ஆளு தப்பான ஆளாதான் மனுஷன் இருப்பான். ஆனா ஒரு மனுஷன் நல்லது செய்யறான்னா கண் அவனை கவனிக்குது. எப்பா எப்படி பாவம் நிறைஞ்சிருக்கிற உலகம், அக்கிரம சிந்தை நிறைஞ்சிருக்கிற உலகம், தீமை நிறைஞ்சிருக்கிற உலகம், இந்த தீமைக்குள்ள இந்த பாவ உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி நல்லது செய்யறான்றப்பதான் உலகம் அவனை பார்க்குது. சும்மா பார்க்கல உலகம் யாரையும். ஒரு நல்ல ஆளுங்களை ஏன் உலகம் பார்க்கணும், ஒரு கிறிஸ்தவங்களை ஏன் உலகம் பார்க்கணும்னு சொல்றோம்னா, பெர்க்மன்ஸ் பாடுறாரு, ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். ஒரு பாட்டுல வருது பாருங்க, ஊரெல்லாம் என்ன பண்ணுவாராம், டார்ச் அடிப்பாராம். ஏன்னா ஊருக்கெல்லாம் வெளிச்சமா இருப்பாராம். எப்படி இருள் நிறைஞ்சிருக்கிற உலகம், பாவம் நிறைஞ்சிருக்கிற உலகம், அக்கிரமம் நிறைஞ்சிருக்கிற உலகம், இந்த உலகத்துக்குள்ள யாரு இப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுனால நாம் வெளிச்சமா மாறுறோம் இருள் நிறைஞ்சிருக்கிற உலகத்துக்குள்ள. அப்பதான் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, எப்பா என்னடா இது, மத்தவன் செய்யற மாதிரி இவங்க செய்யல, மற்றவங்க பேசுற மாதிரி பேசல, மற்றவங்க நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கல, மற்றவங்களுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல. அன்னைக்கு யாரோ பேசுறப்ப சொன்னாங்க, நம்ம ஏரியா சேர்மன் வந்து நீங்க என்ன பேசுங்க அவர் சாஃப்டாவே பேசுவாரு, அப்படியே அமைதியா சாந்தமா, நீங்க என்ன போட்டாலும் அமைதியாவே பேசுவாரு. அன்னைக்கு சொல்றாங்க, என்ன போடு அமைதியாவே பேசுறாரு, காமாவே பேசுறாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப அதை நோட்டீஸ் பண்ணுது மனசு போய், ஏப்பா என்ன இது, எந்த பேச்சு பேசினாலும் என்ன பண்றாரு, இவ்வளவு அமைதியாவே இருக்காரு. அப்ப திரும்ப கூட சண்டை போடுறப்ப என்ன ஆயிருது, நம்மள மாதிரி ஈக்குவல் ஆயிருது. ஆனா அமைதியா இருக்கிறப்ப என்ன வருது, அதை கவனிக்கிற மாதிரி போகுது, என்ன இது வித்தியாசமா இருக்கு. அப்ப உலகமே என்ன பண்ணுது, ஒரு மனுஷன் ரெகுலரா இல்லாம வித்தியாசமா இருந்தா என்ன பண்ணுது, உலகம் அவனை கவனிக்குது. அப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ ஆளு உலகத்தை மாதிரி இல்ல, உலகம் சொல்லி கொடுக்கிற கோட்பாட மாதிரி இல்ல, உலகம் சொல்ற நம்பிக்கை மாதிரி இல்ல, உலகத்துல இருக்கிற காரியங்களை மாதிரி இல்ல. ஒரு கிறிஸ்தவ ஆளு ஒரு வித்தியாசமான சுபாவம், அது பரிசுத்த தன்மை அந்த சுபாவத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்துது. பரிசுத்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தப்பு செய்யாதபடி அவனை தூண்டுது, அக்கிரமம் செய்யாதபடி அவன் ஆக்குது, நல்ல சிந்தனைகளையே கொடுக்குது. மனசுல கூட என்ன வந்துடக்கூடாது, யோபு சொல்றாரு, என் பிள்ளைங்க மனசுல கூட என்ன பண்ணிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு பலி செலுத்துறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு கிறிஸ்டியன் ஐக்கன் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு சிம்பிள் எப்படி இருக்கணும்னா, மனசுல கூட நான் என்ன பண்ணக்கூடாது, நான் பாவம் பண்ணக்கூடாது, நான் மனசுல கூட மன ரீதியா கூட என்னுடைய மனதுல பாவ எண்ணம் யோசனை வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சொல்றாங்க, பரிசுத்தம்ன்றது என்னத்தை கொடுக்குமா, திருப்தியை கொடுக்கும்ன்றாங்க. பரிசுத்தம்ன்றது திருப்தியை ஏற்படுத்துது. நல்லா கடவுளுக்குள்ள இருந்து பாருங்க, நல்லா பைபிளை வாசிச்சு நல்லா இருக்கிற ஆளா இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு பூரணம். பரிசுத்தமா இருக்கிறப்ப அந்த திருப்தி வருது. ஆனா சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருங்களேன், பைபிளை வாசிக்க தோணாது, கோயிலுக்கு வரணும்னு தோணாது, நான் தான் பாவம் பண்ணிட்டேனே, கடவுள்கிட்ட எதுக்கு வரணும், நான் வர்றதுக்கு தகுதி இருக்கா எனக்கு, நான் ஞான திருவிருந்தர் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, நான் இதுல சேர்றதுக்கு தகுதி இருக்கா, அதுல சேர்றதுக்கு தகுதி இருக்கா, சபைக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கா, வராதன்னு யாரு சொல்றா, வேற யாரோ சொல்லல, நம்ம மனசே சொல்லுது, போகாத, அதை செய்யாத, உனக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல, நீ தகுதி இல்லாதவனா மாறிட்டேன்னு நம்ம மனசே சொல்லுது. இந்த பாவம் பண்ணி சின்னதா தப்பு பண்ணோன்னு கோயிலுக்கெல்லாம் போக வேணான்ற உணர்வு, பைபிள் படிக்க வேண்டான்ற உணர்வு கிறிஸ்தவங்களுக்கு வருது. ஆனா பரிசுத்தமா இருக்கிறப்ப பரிசுத்தம் திருப்தியை கொடுக்குது, அப்படியே மனதை நிறைவா வச்சிருக்குது, அப்படியே பூரணமா இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது மனசு. அப்ப பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார்ன்றது பரிசுத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று. பாருங்க, அப்பதான் வெற்றி வருது. எதுக்கு எடுத்து இவ்வளவு நேரம் பேசுறான்னா, ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்கிறப்ப வெற்றி அவனை தொடருது. கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறப்ப கர்த்தரே அங்க இருக்காரு. பிசாசு தீமைக்கு ஒப்பா இருக்கிறான், கர்த்தர் யாருக்கு ஒப்பா இருக்கிறாரு, கர்த்தர் நன்மைக்கும் பரிசுத்தத்துக்கும் நல்லதுக்கும் ஒப்பா இருக்கிறார். நல்லதும் பரிசுத்தமும் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அங்க கர்த்தரே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் இருந்தா இடம் தோக்குமா, வாய்ப்பே இல்லை, தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் இருக்கிறாருன்னா நிச்சயமா அந்த இடம் என்ன ஆகும், அந்த டீம் ஜெயிக்கும். கர்த்தர் இல்லாத இடம் வேணா தோத்து போகுமே தவிர கர்த்தர் இருக்கிற இடம் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கர்த்தர் கூட எப்ப வராரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில,
அவன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி மனுஷனை நல்ல மனுஷனாக்கி அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புறாரு. அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ன? மனுஷ அவதாரம் எடுத்து கடவுள் இந்த பூமியில வந்து பிறந்து அவனுடைய பாவத்துக்காக சிலுவையில தொங்கி மரிச்சு உயிரோட எழும்பி இன்னைக்கு அரசாள்றாரு. ஆனா அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தெல்லாம் மாத்தி அவனை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் இந்த பூமியில வந்து பிறந்தாரு. அப்ப அவருடைய பிறப்பே எதை காட்டுது? மனுஷன் பரிசுத்தமாகணும் என்கிறத காட்டுது. சும்மா கிறிஸ்துமஸ் போய் நம்ம கொண்டாடுறதுல என்ன இல்ல, பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டா கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருது. ஆனா கிறிஸ்துமஸுக்குள்ள சத்தியம் உள்ள வராம போயிருது. சத்தியம் எப்போ வருதுன்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தமாக்கிட்டா அவரே வந்து உட்காந்துடுறாரு வீட்டுக்குள்ள, இருதயத்துக்குள்ள வந்து உட்காந்துடுறாரு. அப்போ உங்க பேச்சு, உங்க செயல், உங்க நடவடிக்கை இது எல்லாம் என்ன ஆகுது? அது வெற்றிக்கு உண்டானதாகவே இருக்கு. வாயை திறந்து பேசுறப்பயே 4 பேரை இழுக்க முடியுது, அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, ஈர்க்க முடியுது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் எப்படி பெரிய பெரிய வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பிசினஸ் எப்படி நடக்குது? பெரிய ஆளுங்க எப்படி சர்வைவ் ஆகிறான்? எவ்வளவு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானோ அவன் தான் பெரிய ஆளு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கம்யூனிட்டி இருக்கு, பேஜ் இருக்கு. யாரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆளு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்ல? ஏன்னா எவ்வளவு ஃபாலோவர் வச்சிருக்காரோ அவரு தான். 1 மில்லியன் வச்சிருக்கிறாருங்க, 10 மில்லியன் வச்சிருக்கிறாரு, 10 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இருக்கு, 30 லட்சம் இருக்கு, 1 கோடி ஃபாலோவர் வச்சிருக்காரு. அப்பதான் யாரு அவரு? ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி, ரொம்ப வெற்றிகரமான ஆளு. அப்ப எவ்வளவு பேரை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அப்ப கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறப்ப, கடவுள் ஒரு மனுஷன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, நீங்க செய்யற தொழில்ல, வியாபாரத்துல, உங்களுடைய எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்ன பண்றீங்களோ அதை என்ன பண்றாரு? அதை ஜெயம் எடுக்கும்படி பண்றாரு. ஒரு சில நேரத்துல அப்படியே போய் சொல்லி சொல்லி என்னங்க ஒன்னும் நடக்கல, தோத்து போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே முடிஞ்சிடுறது இல்ல வாழ்க்கை. அப்படி இருந்தா கடவுள் அங்க இல்ல, அங்க என்னமோ பிரச்சனை, போய் சரி பண்ணும். ஆனா கர்த்தர் வாயிலிருந்து வார்த்தையை கொடுத்து பேச வச்சு அதுக்கு கிரியை நடப்பிக்கிறாருன்னா என்ன பண்றாரு? அவரே இருந்து வேலை செய்யறாரு. கர்த்தர் இருந்து வேலை செய்யறதுனாலதான் ஜெயம் வருது. சும்மா ஜெயம் வராது. யாராவது சும்மா ஜெயிச்சிடறாங்களா? சும்மா ஜெயிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் கடவுள் அவனை பரிசுத்தமாக்கி ஜெயம் எடுக்கும்படி செய்கிறார். அப்ப இன்னைக்கு எப்படி நடக்குதுன்றாங்கன்னா 2 வகையில சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நம்ம சுயத்தினாலே நம்ம பரிசுத்தம் ஆயிட முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த பத்தி எல்லாம் தெரியுது, கடவுள் பரிசுத்தமா இருந்தாதான் வருவார்னு தெரியுது கிறிஸ்தவ சபைக்கு. ஆனா எங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா என்ன நினைச்சிடுறாங்க? நானாவே என்ன பண்ணிட முடியும், என்னுடைய சுய பலனால, என் சுய சாமர்த்தியத்தால நான் பரிசுத்தமாயிட முடியும்னு நம்புறான். அப்ப அப்படி நம்புறப்ப பாருங்க, கடவுளுடைய மகிமையையும் கடவுள் நம்ம வாழ்க்கையில நடந்து கிரியை செய்ய வேண்டிய விதத்தையும் நம்மளே மட்டம் தட்டிடுறோம். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் வேலை செய்யறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு சூழ்நிலை நடக்குது, வீட்டுல பிரச்சனை இருக்குது, இது ஏதோ கஷ்டம் இருக்குது, தேவை இருக்கு, இத்தனை தேதி ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை நம்ம சொல்லிட்டு இல்லைன்னா ஜோம் பண்ணிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கர்த்தர் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நேரத்தை கொடுக்கணும், ஸ்பேஸை கொடுக்கணும். அவர் வேலை செய்யறதுக்கு இடம் கொடுத்தாதான் அவர் வந்து வேலை செய்யறாரு. வீட்டை யாரை கதவு தட்டுறாங்க, வெளியே திறந்தாதான் என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவாங்க. இல்ல தட்டிக்கிட்டே நின்று 2 தடவை தட்டுவாங்க, 4 தடவை தட்டுவாங்க, போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி தட்டினா திறந்தாதான் ஆள் உள்ள வர்றது மாதிரி கர்த்தர் வந்து வேலை செய்யறதுக்கு என்ன இருக்கணும்? இடம் கொடுக்கணும், நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனாலதான் சொல்லுறோம், அமைதியா இருக்கணும். பிரச்சனை வர்றப்ப, போராட்டம் வர்றப்ப ரியாக்ட் பண்ணாத. யாராவது உங்களுக்கு எதிராக பேசினா என்ன பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஈக்குவலாவே பேசணும், ரியாக்ட் பண்ணாதீங்க. பண்ணா என்ன ஆயிருது? கடவுள் வேலை செய்ய முடியாத மாதிரி ஆயிருது. கர்த்தர் சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, ஏதும் அணுகாது. நீ தைரியமாறு, நான் உன் கூட இருக்கேன். 10,000 பேர் வந்தாலும் என்ன பண்ண முடியாது? உன்னை அணுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமாறு, நான் இருந்து வேலை செய்யறத பாருன்ற இன்னொரு வசனம் அழகா இருக்கு. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. மரண இருள் மாதிரி இருக்கு, பள்ளத்தாக்கு, 2 பக்கம் பள்ளம். அந்த மலைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த இமயமலையினுடைய அந்த தொடர்ச்சியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்குனா என்னன்னு அங்கதான் போய் பார்க்கணும், அப்பதான் தெரியும். நம்ம ஊர் மலையில சும்மா ஏறிட்டு பார்த்தா எல்லாம் நல்லா கம்பி போட்டு நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கிறான். ஒன்னும் பள்ளத்தாக்குனா என்னன்னு தெரியறது இல்லை. ஆனா அங்க போய் பார்த்தா என்னன்னு புரியுது. பள்ளத்தாக்குனா என்ன, எவ்வளவு ஆழம் இருக்கு. கார்ல போறப்பே அங்க தடுப்புலாம் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாம ஓட்டினா காரோட விழுந்துட வேண்டியதான் கீழே. ஆனா லட்சக்கணக்கான காரு ஓடுது ஒரு நாள், போயிட்டு தான் வராங்க. ஆனா பள்ளத்தாக்குனா ரியலா எப்படி இருக்குன்னு
தெரியுது. பள்ளத்தாக்கு, மரண இருள் வேற. பகல்லே கண்ணு தெரிய மாட்டேங்குது, சுத்தி பனியா இருக்கு. இது எங்க மாட்டிக்கிட்டி உள்ள விழுந்துடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு மலை தொடர்ச்சியெல்லாம். ஆனா அதே இது ராத்திரினா என்ன ஆகும் பாருங்க. இருட்டுல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பக்கம் ஒன்னும் கைப்பிடி இல்ல, தடுப்பு இல்ல, ஒன்னும் இல்ல. ஆனா ரெண்டு பக்கம் பள்ளத்தாக்கு, மரண இருள். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட. பொல்லாப்பு எது? நான் வழுக்கி விழுந்துருவேன்றது பொல்லாப்பு. இந்த இருளுக்குள்ள என்ன வேணா வந்து என்ன தாக்கலான்றது பொல்லாப்பு. மிருகம் வந்து தாக்க முடியும், என்ன இருக்குன்னு தெரியாது. இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே எது வந்து தாக்கும்னு சொல்றது. என்ன வேணா வந்து தாக்கலாம். ஆனா இப்படி தாக்கக்கூடிய இருட்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கம் பெரிய பள்ளத்தாக்கு, பள்ளமா இருந்தாலும் பெரிய ஆழம், குழி, பெரிய பள்ளத்தாக்கு, மலை தொடர்ல மலையில பள்ளம் எப்படி இருக்கு அந்த மாதிரி பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, நான் பொல்லாப்புக்கு இங்க என்ன தீமை வரும்ன்றதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படுறது இல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் தைரியம் உள்ளவனா இருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எவ்வளவு மோசமான நிலையா இருந்தாலும் நான் ஜெயிப்பேன்றதுதான் இது கிறிஸ்தவ நம்பிக்கையும் விசுவாசமும். அப்ப பரிசுத்தத்திலையும் அப்படிதான். பரிசுத்தத்துல எப்படின்னா, கர்த்தர் வந்து அவருக்கெல்லாம் பங்கு இல்லைங்க. என்னென்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்க ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், நான் திருவிருந்துல பங்கு கொள்றேன், நான் ஒழுங்கா எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் ஒழுங்கா எல்லாம் செய்யறேன், அதனால என்ன இல்ல நானே பரிசுத்தமாயிரவும் முடியும்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஒரு சிலர் அப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்குன்றாங்க மனசுக்குள்ள. அப்படி யோசிக்கிறாங்க, நானே பரிசுத்தமாயிருவேன், நான் என்னங்க தப்பு பண்றேன், நான் ஒழுங்கா தானே இருக்கேன், நல்லா தானே வாழ்றேன், நல்லபடியா தானே இருக்கிறேன், நல்லபடியா தானே செய்யறேன் எல்லாத்தையும். யாருக்காவது தீங்கு செஞ்சிருக்கேனா, யாருக்காவது தீமை விளைவிச்சிருக்கேனா, யாரையாவது நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்படிலாம் எதுவும் பண்றது நல்லா தானே இருக்கிறேன்றான். ஆனா அது என்ன இல்லையா, முழுமையான பரிசுத்தம் இல்லையா. முழுமையான பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம்னா, கடவுள் தான் மனுஷன் என்ன பண்றாரு, பரிசுத்தம் ஆக்குறாரு. ஏன்னா மனுஷன் பாவியா இருக்கிற மனுஷனை கடவுள் தான் பரிசுத்தமாக்க முடியுமே தவிர, நம்ம பலத்தால கொஞ்சம் தப்பு பண்ணாம என்ன பண்றோம், தப்பை விட்டு விலகுறோம். ஒரு சிலர் ரொம்ப பெரிய பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி பரிசுத்தமா இருக்கிறாங்க நினைக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரல. இல்ல, தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு வராததுனால ஆளு நல்ல ஆளா இருக்காரு. ஆனா தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னு வைங்க, அப்பதான் தெரியும் உண்மையான இவரு நல்ல ஆளா, இவரு கெட்ட ஆளா, இவரு விழுந்துருவாரா, விழமாட்டாரா, விழாம போவாங்களான்றது. தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்பு வந்தாதான் சொல்ல முடியும். ஆனா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே வரலன்னு வச்சுக்கோங்க. ஒன்னும் சூழ்நிலையில நல்லா இருக்குன்னா அவர் சொல்லிக்கலாம், நான் என் பலனாலே நான் நல்லா இருக்கேங்க, நான் எனக்கு எந்த தப்பும் பண்றதில்லை, எந்த பாவமும் பண்றதில்லை, அப்படி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கலாமே தவிர என்ன இல்லை, அது உண்மை இல்லை. ஒருத்தர் சொல்லுவாரு, கடவுள் என்ன பண்ணாருன்னா என் காலரை பிடிச்சுக்கிட்டாரு, தப்பு பக்கம் வரைக்கும் போனேன், ஆனா தப்புக்குள்ள கடவுள் என்ன அனுமதிக்கல, பாவ பக்கம் வரைக்கும் போயிட்டேன், நான் விழுந்திருப்பேன் உள்ள, ஆனா என் காலரை பிடிச்சுக்கிட்டாரு கடவுள். என் காலரை அவர் பிடிச்சுக்கிட்டதுனால பாவத்துக்குள்ள போய் விழாதபடிக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு. பாருங்க, யாருக்கு பாவத்தினுடைய சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை, அதிக வாய்ப்பு தப்பு பண்றதுக்கு யாருக்கு வருதோ அவனுக்கு தான் தெரியுது என்னது தப்பு பண்ணாம நான் இருக்கிறதுக்கு யாரு காரணம், கர்த்தர் தான் காரணம். அவர் தாங்க என் காலரை பிடிச்சுக்கிட்டாரு. அவர் மட்டும் பிடிக்காம இருந்தா நான் எங்க போவேன், நேரா தப்பு பண்ணதான் போவேன், நேரா பாவம் பண்ணதான் போவேன். ஏன்னா என் காலம் அதை தான் பண்ண போகுது. ரோமர் 6வது அதிகாரத்துல வருது பாருங்க ஒரு வசனம், நான் நல்லது செய்யணும்னு விரும்புறேன் ஆனா தீமையே செய்யறேன். ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனமா, ரோமர் 7 வருமா, 7:19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்யணும்னு எனக்கு என்ன இருக்கு, ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனா தீமை செய்கிற பிரமாணத்தை பாக்குறேன்றாரு பவுல் எழுதுறப்ப. அழகா நம்ம பாவ அறிக்கை ஜபத்துல கூட இருக்கு, செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே ஆரம்பிக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன, நாங்க அப்படிதான் ஆண்டவரே இருக்கிறோம், செய்யத்தக்கவைகளை செய்யல, செய்யத்தகாதவைகள் எல்லாம் செய்யறோம், எங்களுக்கு சுகம் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஜபம் அப்படி போகுது. அப்ப என்னன்னா, மனுஷனுக்குள்ள நல்லது செய்யணும்ன்ற ஆசை இருக்கு, நல்லது செய்யணும்ன்ற விருப்பம் இருக்கு,
ஆனா பாவ சுபாவம் உள்ள இருக்கான். அதான் சொல்றாரு பாருங்க, தீமை உண்டென்று ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் 21வது வசனம், தீமை உண்டாக்குகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். 22 பாருங்க, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நான் தேவனுடைய பிரமாணத்துக்கு மேலதான் ஆசையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண முடியல, என்னால இருக்க முடியல. பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, பாவத்தையே செய்ய வைக்குது, அக்கிரமத்தையே செய்ய வைக்குது, தீமையே செய்ய வைக்குது. நல்லதை செய்யணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா மனுஷனால நல்லதை செய்ய என்ன பண்ண முடியல, போக முடியல. அப்ப அப்படி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் சுயமா என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமான ஆகவே முடியாது. நான் என் பலத்தால் ஆகிறேன்னா நம்மளையே என்ன பண்ணிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். நான் என் பலத்தால ஆயிட்டேங்க, பரிசுத்தம் ஆயிட்டேன்னா இன்னும் இல்ல, முழுமையானது இல்ல. அப்ப எப்படி ஒரு மனுஷன் முழுமையா பரிசுத்தமாகறான்னு வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம், எபிரேயர் 10 வசனம் 10 பாருங்க. எபிரேயர் 10 வசனம் 10 என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின், எபிரேயர் 10:10 சரீரம் ஒரே தரம் பலியாக்கப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே. தேவனுடைய சித்தம் என்ன, இயேசு பிறக்கணும், இந்த பூமியில பாட அனுபவிக்கணும், அவர் மரிக்கணும். இயேசுக்கு எல்லாம் தெரியும். வரப்போறோம், பாட அனுபவிக்க போறோம், மரிக்க போறோம், சிலுவையில தொங்க போறோம், கூப்பிட்டு தொங்க விட போறானுங்க, எல்லாம் தெரியும். ஆனா இயேசு என்ன பண்றாரு, கடவுள் மனு அவதாரம் எடுத்து இந்த பூமியில பிறக்கிறாரு. அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸை கொண்டாடுறப்ப கிறிஸ்துமஸ்ல இருக்கிற உண்மையான வல்லமை எங்க போனோம், நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும், நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அதனாலதான் கேரல் ரவுண்டுக்கு வர்றப்பெல்லாம் ஜெபம் பண்றோம், கிறிஸ்து இந்த வீட்டுல பிறக்கணும். ஏன் பிறக்கணும்னா அவர் பிறப்பு, அவர் மரணம், உயிர் தெழுதல், என்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு வாக்கு தத்தமா வச்சிருக்குதோ, என்னெல்லாம் செஞ்சு முடிச்சுதோ அது வீட்டுல நடக்கணும், நிறைவேறணும். இல்லைன்னா மனுஷன் பரிசுத்தம் ஆக முடியாது, வெற்றியும் வராது. மனுஷன் தோல்வியிலே தான் இருக்கிறான். நல்ல ஆளா ஆக முடியல பெருசா. ஒரு நல்ல அவன் நினைக்கிற நல்ல உயர்ந்த சிந்தனையே வரமாட்டேங்குது. ஒரு சில நேரத்துல பாருங்க, ஆளுங்களுக்கு நல்ல சிந்தனையே வராது, நல்ல யோசனையே வராது. ஏன் வர்றது இல்லைன்னா, இவங்களுக்கு வெற்றியா ஆகிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு நல்ல சிந்தனை, நல்ல யோசனை வேணும். பரிசுத்தம் இல்லாம பாவத்தன்மையே உள்ள இருக்கிறதுனால மனுஷன் என்ன பண்ண முடியல, நல்ல நீரோட்டத்துல தெளிவான விதத்துல யோசிக்க முடியாத மாதிரி மனுஷன் மாறிடுறான். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு சூழ்நிலையை கரெக்டா கையாளுறான், பிரச்சனையை எப்படி கையாளுறான், சவாலை எப்படி கையாளுறான், வாழ்க்கையில் இருக்கிற மோசமான சூழ்நிலையை எப்படி கையாளுறான், பிரச்சனையை எப்படி கையாளுறான். அதை வச்சுதான் ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்கிறானா தோக்குறானான்றது தெரியுது. ஒரு முடிவு எப்படி எடுக்கிறான் ஒரு ஆள், உடனே எடுக்கிறானா. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கலாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு 10-50 பேர் வேலை செய்யறாங்கன்னா, நீங்க ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஸ்பான்டேனியஸா உங்களுக்கு முடிவு எடுக்க தெரியணும். உங்களுக்கு சரியான விதத்துல உங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு கைக்கு அந்த அந்த லெவலுக்கு போனீங்கன்னா, அந்த பொறுப்புக்கு, அந்த உயர்வுக்கு எது தேவைப்படுது, நீங்க இந்த சூழ்நிலைக்கு எது சரியான முடிவா இருக்க முடியும்ன்றத நீங்களாவே சிந்திச்சு எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு தேவைப்படுது. அப்படி அந்த திறன் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போக முடியும். ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க, 500 பேரை வச்சு வேலை வாங்குறவங்கள ஏன் பெருசா பாக்குறோம், ஏன் அவங்கள பெருசா சொல்றோம்னா, அவன் இத்தனை பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அவன் இன்ஸ்டன்டா அவனுக்கு முடிவு எடுக்க முடியுது. ஒரு சில நேரத்துல 2 பேர் 3 பேர் 5 பேர் வச்சு வேலை வாங்குறதே கஷ்டமாயிருது. ஆனா 100 பேரை வச்சு வேலை வாங்குறது எப்படி யோசிச்சு பாருங்க, 500 பேர் வச்சு வேலை வாங்குறது எப்படி யோசிங்க. அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, சிந்தனை ஓட்டம் தெளிவா இருக்கு, யோசனை தெளிவா இருக்கு, எண்ணம் தெளிவா இருக்கு, புத்தி தெளிவா வேலை செய்யுது. இதுக்கு பதில் இதுதான், செய்யினா செஞ்சா நடக்குது, இதை செய்யாதன்னா செய்யாம நிறுத்தினா என்ன ஆகுது, பெரிய நஷ்டம் வராம பாதுகாக்கப்படுது. அப்ப இதெல்லாம் மனுஷனுடைய சிந்தனைக்குள்ள வருகிற எண்ணம். அப்பதான் வியாபாரம் ஜெயிக்குது. சும்மா வியாபாரம் பண்ண முடியாதுல்ல. சும்மா ஒரு வியாபாரத்தை ஒரு 2 பேரை வச்சு 5 பேரை வச்சு 10 பேரை வச்சு அதோட நிறுத்துற வியாபாரம் பெருசா என்ன ஆகுறது, ஒரு சில நேரத்துல ஃபிளரிஷ் ஆகுது. ஒரு 100 பேர் 500 பேர் இருக்கிறப்ப அவங்கள பார்த்து நம்மளே என்ன சொல்றோம், எப்ப இத்தனை பேரை வச்சு என்ன பண்றாங்க, வேலை வாங்குறாங்க. அது அந்த வேலை வாங்கக்கூடிய திறமை, அந்த ஆற்றல், இதெல்லாம் எப்ப வருது, எண்ணம் ஓட்டம் எல்லாம் சீரா இருக்கிறப்பதான் வருது. சும்மா வர்றது இல்லை, சும்மா அப்படியே என்ன பண்றது இல்லை,
ஒரு மனுஷன் நல்லா சக்சஸ்ஃபுல் ஆயிடுறது இல்லை. அவனுடைய எண்ணம் முக்கிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப எண்ணம் பரிசுத்தமா இருந்தா, வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தா, அவன் பேச்சே தெளிவா இருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்து சொல்றோம் பாத்தீங்களா, ஆளே நேர்த்தியா இருக்கிறாருங்க, ஆளே தெளிவா இருக்காரு, கரெக்டா பேசுறாரு. இங்க ஒரு கதவு மாட்டுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டோம், அந்த கண்ணாடி கதவு இப்ப பார்த்துருப்பீங்க, உள்ள வர்றப்ப கரெக்டா மூடுது. அந்த ஆளை வச்சு வேலை வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்க. அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வர வேண்டிய நேரத்துல வரமாட்டாரு. வந்தாலும் எந்த பொருள் வாங்கணும்னு தெரியாது. இதுல ஒரு பொருள் இங்க வாங்குறதுக்கு போய் கேட்கறாரு, 4000மோ 5000மோ பம்மல்ல. அந்த பொருள் பாரிஸ்ல 2000 ரூபா தான். அதை நம்மளே கண்டுபிடிச்சு அங்கிருந்து ஆளை வர வச்சு மாட்டினதுக்கு அப்புறம் அந்த கதவு ஃபாஸ்டா மூடுது. சொல்றான் 2000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு அதை ஸ்டாப்பர்ல அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன இல்லை, ஆப்ஷனே இல்லை, பண்ணவே முடியாதுன்ட்டான். இதுல அதை ஒட்டுங்க இதை ஒட்டுங்க, ஸ்ட்ராங்கா சொல்றான். முடியவே முடியாதுங்க, கதவு திறந்தா டம்மாருன்னு தாங்க மூடும், அதெல்லாம் வழியே இல்லைன்னு சொல்லிட்டான். காசுக்கு மட்டும் கேட்டு நல்லா வாங்கிட்டு போயிட்டான். 2-3 நாள் எங்களெல்லாம் பாடாப்படுத்தி வாங்கிட்டு போயிட்டான். போன வாரத்துல நம்ம சபையில இருக்கிற இவங்க தினேஷ் அதை கழட்டி பார்த்து அதை ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்ப கதவு கரெக்டா திறக்குது, கரெக்டா மூடுது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கார்பெண்டரை வச்சே வேலை வாங்க முடியல நம்மளால, படாத பாடுபடுத்துறாங்க. கூப்பிட்டு ஊரெல்லாம் சுத்துறாரு. குன்றத்தூர்ல இருந்து பூந்தமல்லியில இருந்து கோயம்பேடு போய் வடபழனி வந்து அதுக்கப்புறம் பல்லாவரம் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சுத்துனதுக்கு அன்னைக்கு கூட வேலை அன்னைக்கு முடிச்சுதான்னு தெரியல. ஆமா, அப்ப இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. இவங்களை எப்படி வேலை வாங்குறது? வேலை தெரிஞ்சாதான் வேலை வாங்க முடியும். சிந்தனை ஓட்டம் நேரா இருந்தாதான் ஆளை வேலை வாங்க முடியுது. இதெல்லாம் எப்ப தெளிவாகுது? ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருந்தா ஆளை பாக்குறப்பே ஜட்ஜ் பண்ணிட முடியுது. அப்பா இவன் செய்வானா மாட்டானா, இவகிட்ட அதை கொடுக்கலாமா கூடாதா, அப்பதான் வியாபாரம் வளருது, வியாபாரம் பெருகுது. சொல்றாங்க, நீங்க தூங்குறப்பையும் உங்க வியாபாரத்துல பணம் வருதுனாதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க. ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க தூங்குறப்பையும் உங்களுக்காக எவனோ ஒருத்தன் வேலை செய்யறான், அந்த பணம் உங்க பேங்க்ல வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல விழுது. அப்படிதான் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குது. அவர் முதலாளி தூங்குவாரு ராத்திரி, ஆனா அவருக்காக மற்ற நாட்டுல எல்லாம் ஆளுங்க வேலை செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் கம்பெனி பெருசா போகுது, வளருது. இவங்க சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. ஆனா ஐடியாவை ஏற்படுத்தி கொடுத்தவனை பாருங்க, கம்பெனி முதலாளியை பாருங்க, அவன் பெருகிக்கிட்டே போறான். அப்ப சின்ன நிலையில ஆரம்பிக்கிற ஆளுங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளாயிடலாம். அப்போ ஒரு கிறிஸ்தவ ஆளு, ஒரு ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளு, ஒரு ஜெயிச்சு வாழக்கூடிய ஒரு வெற்றியாளர் எப்படி இருக்கணும் பாருங்க. அவன் வாழ்க்கையே ஜெயமா இருக்கணும், அவன் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், எண்ணம் யோசனை தெளிவா இருக்கணும். அதுக்கு பரிசுத்தம் ரொம்ப உதவி செய்யுது. இங்க என்ன டாஸ்க்கு? தாண்டணும், எதை? யோர்தான தாண்டணும். அதுக்குதான் சொல்றாரு, எப்பா எல்லாம் அலர்ட்டாரு, செய்ய வேண்டிய வேலை என்னது? பெரிய வேலை, பெரிய நதி, காவேரி ஆறு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோமே, அந்த மாதிரி பெரிய ஆறு இது. சும்மா சாதாரண குட்டையை தாண்டுற வேலை இல்லது, பெரிய யோர்தானை தாண்டணும். பெரிய சவால் நிறைஞ்ச வேலை இருக்கு முன்னால. அதனால உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ. கர்த்தர் நடுவில் என்ன பண்ண போறாரு? அற்புதம் செய்ய போறாரு. இந்த ஆசாரியர்களை கூப்பிட்டுக்கிட்டு நடக்க வைக்க போறாரு. நடந்து முன்னால போய் ஜெயம் எடுக்க போகிறோம், ஜெயிக்க போறோம், முன்னேற போறோம். அதனால பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணு? தெளிவான மனநிலையோட இருன்றாரு. அப்ப ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது எது? இயேசுவினுடைய மரணம். அதுதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி, எந்த சித்தம்னு 9வது வசனத்துல இருக்கு. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, 1வது 2வதுன்றது ஆதாமையும் இயேசுவையும் பத்தி பேசுறாங்க. அதனாலதான் அது 1வது 2வதுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாகிறது தேவனுடைய சித்தமே அல்லாமல் வேற வழி இல்லை. கடவுள் நம்மளை பரிசுத்தமாக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமா ஆக முடியாது. அதான் சொன்ன பாருங்க, ஒரு மனுஷர் சொல்றாரு, ஒரு மனுஷன் தன்னை மனுஷனா மாத்திக்கிட்டுறதுதான் என்னது? ரட்சிப்பு. பல ரட்சிப்புக்கு பல அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுன்னா ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டதுதான் என்னது? ரட்சிப்பின் அனுபவம். ஆனா ஒருத்தரும் ரட்சிப்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டன்னா அவர் என்ன பண்றாரு? மனுஷ சுபாவத்தை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்குறாரு. மனுஷனை மனுஷனா மாத்துறாரு, மனுஷ எண்ணங்களை கொடுக்குறாரு. ஆதாம் பாவம் பண்றதுக்கு முன்னால எப்படி இருந்தானோ அப்படி ஆக்குறாரு. அதுதான் மனுஷனை மனுஷன் ஆக்குறது. அப்ப அப்படி சொல்லி
அவனை கடவுள் பரிசுத்தமாக்குறாராம். எதுல? அவனுடைய கடவுளுடைய மரணத்துல, கடவுளுடைய சரீரத்துல அவர் பலியானதுனால அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பங்க 1 கொரிந்தியர் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது. வாசி. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான் யாரு? அவர் ஞானம், மீட்பு, நீதியும் பரிசுத்தமும் ஆனார். கடவுள் தான் நம்மளுடைய பரிசுத்தம். கடவுள் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தமானதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்றோம்? கடவுள் தாங்க என்ன பரிசுத்தமாக்குனாரு, கடவுள்னாலதான் நான் பரிசுத்தமாயிருக்கிறேன், கடவுள் தான் என்ன பரிசுத்தமாக்கி என்ன பண்றாரு, என்ன நடத்துறாருன்றதை நம்ம சொல்லணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் யாரால கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவால கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. எதையாவது நம்ம பெருசா பேசணும்னா யாரை பத்தி பெருசா பேசணும்? கர்த்தரை பத்தி தான் பெருசா பேசணும். வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது, நல்லது கர்த்தர் செய்யறாரு, வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்குறாரு, முன்னேற்றத்தை கொடுக்குறாருன்னா எதை பத்தி பேசணும்? கர்த்தர் தான் மேன்மையை கொடுக்குறாரு, கர்த்தர் தான் உயரத்துக்கு என்ன கொண்டு போறாரு, அவர் தான் என்ன நடத்துறாருன்னு அவர் தான் மேன்மை பாராட்டணுமா? ஒரு மனுஷன் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் என் சுயநீதியில பரிசுத்தம் ஆயிட்டான்னு சொல்லவே முடியாது. ஒரு மனுஷன் சுயநீதியில பரிசுத்தம் ஆகவும் முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, அவர் பலியானதுனால, அவருடைய பலி செஞ்சதுனால, அவருடைய சித்தத்தினால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் ஆனதுக்கு அப்புறம் எதை சொல்லணும்? மேன்மை அவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் என்ன பரிசுத்தமாக்கியிருக்காரு. அவர் பரிசுத்தமானதுனாலதான் எனக்கு என்ன வருது? சிந்தனை தெளிவா இருக்கு, பேச்சு தெளிவா இருக்கு, வியாபாரத்தை, வேலைய, படிப்புல சிறந்து விளங்க முடிகிறது. ஏன்னா அவர் என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறதுனால. வீட்டுல பிள்ளைங்க படிக்கலையா? ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க இவன் சிந்தனைய, யோசனைய, செயல, இவனுடைய நடவடிக்கைய, தலையில மூளைய, அவனுடைய இருதயத்தை இதெல்லாம் பரிசுத்தமாக்குங்கன்னு என்ன பண்ணுங்க? உங்க பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. வியாபாரம் சரியா நீங்க நினைச்ச மாதிரி போலையா, இல்லைன்னா தொழில் சரியா நீங்க விரும்புற மாதிரி நடக்கலையா, என்ன வேணா இருக்கும் பாருங்க உங்க சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு நடுவுல ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்க வீட்டை பரிசுத்தமாக்குங்க, எங்க சூழ்நிலையை பரிசுத்தமாக்குங்க, எங்களுடைய எல்லைகளை பரிசுத்தமாக்குங்க. சபையா நம்ம ஜபம் என்னன்னா, நம்ம சபை பரிசுத்தமாக்கப்படணும்ன்றதான் நம்ம ஜபம். சபையா அப்ப வீட்டுல அதே இருக்கணும். அப்ப கடவுள் பரிசுத்தமாக்குறாரு, பரிசுத்தமாக்கி எண்ணங்களை, யோசனைகளை தெளிவாக்குறாரு. மனுஷன் பாருங்க, இவங்க பேர் என்ன, அந்த நதி, யோர்தான் நதியை தாண்டறதுக்கு கர்த்தர் வழியை வைக்கிறார். யோர்தான் நதி ஒரு பெரிய சவால், சும்மா இல்ல, நதியை தாண்டினாதான் அங்க போக முடியும். அப்ப அந்த சவாலை தாண்டறதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? எப்ப பரிசுத்தமாக, அப்பதான் என்ன சீராகும், ஒழுங்கா நடந்து போவேன், இல்ல அங்கங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அப்படி அர்த்தம் இல்லாம ஆயிருது. வாழ்க்கையை தொலைச்சு, ஏன் சிந்தனை சரியா வேலை செய்யாம, மூளை சரியா வேலை செய்யாம, எதையோ ஒண்ணு பேச வேண்டிய இடத்துல பேசாம, பேச வேண்டாத இடத்துல எதையாவது பேசி வாழ்க்கை என்ன ஆயிருது? அர்த்தம் இல்லாம ஆயிருது. அப்ப அப்படிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு உன்னை பரிசுத்தம் பண்ண. பரிசுத்தம் பண்ணா தெளிவா நீ போய் அடைய வேண்டிய இலக்கை என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். அப்ப கர்த்தர் தான் அந்த பரிசுத்தத்துக்கும் எப்படி இருக்கிறாரு? அவர் தான் காரணர். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க, அவராலே. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான் நமக்கு ஞானம், அவர் தான் நீதி, அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் நமக்கு மீட்பு. எல்லாமே நமக்கு யாரு? கர்த்தர் தான். எல்லாம் கர்த்தர் தான். அப்படி இருக்கிறப்ப வெற்றி தானா வருது. இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ண முடியும்? உங்கள் சவால்களை கடப்பீர்கள். நம்புறீங்களா? உங்க சவால்களை என்ன பண்றீங்க? நீங்களும் கடப்பீங்க. வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸ், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம், இதெல்லாம் பரிசுத்தம் வந்தா என்ன ஆகுது? தானா தாண்டி போறதுக்கு உண்டான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. பாருங்க, மேஜிக் வெளியிருந்து வந்து நடக்கல. பல பேர் நினைக்கிறாங்க மேஜிக் அங்கிருந்து வந்து நடக்குது, இங்க இருந்து நடக்குது. அப்படியே லைட்டு என்ன சொல்றது, சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ற மாதிரி மேஜிக் வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கைய கடவுளின் பலத்தோடு கூட
வருகிற சவால்களை கடவுளுடைய துணையோடு என்ன பண்றோம்? தாண்டோம், ஜெயிக்கிறோம். அதனாலதான் எடுத்து பிரசங்கம் பண்றோம். வெற்றியாளர், உங்களை வெற்றி அடையவே பண்றதுக்கு தான் அவர் இருக்காரு. நாங்க 2 காரியம் பேசணும்னு நினைச்சேன், ஒன்னுல நேரம் ஆயிடுச்சு. இன்னொன்னு இருக்கு, அடுத்த வாரம் பார்ப்போம். அது கீழ்ப்படிதல், அடுத்த வாரத்துக்கு அதை பேசுவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் பரிசுத்தத்தை கொடுத்தாருன்னா எண்ணம் அப்படியே தெளிவா போகுது, அப்படியே பயங்கரமா என்ன பண்ணுது, நம்மளுடைய சூழ்நிலைகள், சவால்கள் அதுக்கு பதில் கொடுக்குது. ஒரு சிலர் நம்ம பேசுறப்ப அவங்க பேசுறதுக்கெல்லாம் ஒருத்தர் ஏதாவது பதில் சொல்லிட்டே இருப்பாங்க, கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி பேசுறப்ப ஒரு ஆள் மட்டும் ரொம்ப ஸ்பான்டேனியஸா பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன பேசுங்க, பதில் வச்சிருப்பான் வாயில, டக்கு டக்குன்னு வரும். என்னடா பதில பாக்கெட்லேயே வச்சிருக்கன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவார். எப்படியும் அவன் மூளை மட்டும் வேகமா வேலை செய்யுது, கட கட கடன்னு நீங்க என்ன சொல்லுங்க ஏதாவது ஒரு பதில் ஏதாவது சொல்லுவாரு. அப்ப அதே மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் அவனுடைய சவால்களை பார்த்து என்ன பண்ணணும், பயப்படாம பரிசுத்தமா இருக்கிறப்ப தெளிவா நிதானமா அதை ஹேண்டில் பண்றான். அதுக்கு கர்த்தர் உதவி செய்யறாரு. அப்படியே அதை சவாலை பார்த்து ஆளு பயந்துடல, கஷ்டத்தை பார்த்து பயந்துடல, ஐயோ கடன் இவ்வளவு இருக்குதுங்க, பிரச்சனை இவ்வளவு இருக்குதுங்க, அதை பார்த்து ஒரு ஆளு பயந்துடல. இது என்ன நடக்குமா நடக்காதா, இத்தனாம் தேதிக்குள்ள முடியுமா முடியாதா, இது செஞ்சாதானே அது அப்படி இருக்கும் அப்படின்னா கடவுள் நினைச்சாருன்னா தேதியவே மாத்தி போட்டுறாரு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்றாரு. அவர் நினைச்சாருன்னா அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த வகையில வேணா பண்றாரு. அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், முன்கூர்ச்சதை செய்யணும்னாலும் செய்யறாரு. அவர் எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிடுறாரு. அவரால் செய்யக்கூடாதது முடியாதது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப நிதானமா இருந்து கடவுளுக்குள்ள பரிசுத்தமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், மூளை தெளிவா வேலை செய்யுது. மூளை தெளிவா வேலை செஞ்சுதான் கரெக்டா முடிவெடுக்க வைக்குது, கரெக்டா சூழ்நிலையை கையாளும்படி வைக்குது, கரெக்டா என்ன பண்ணுது, ஜெயம் எடுக்கிறதுக்கு மனுஷனுடைய மூளை வேலை செஞ்சு வாயின் வார்த்தையில கரெக்டா வார்த்தை வருது. அப்ப அப்படி வர்றப்பதான் ஒரு மனுஷன் வெற்றி உள்ளவனாய் மாறுகிறான். நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும்ன்றதுதான் அந்த போதனையே. எதுக்கு எடுத்து பிரசவம் பண்றோம்னா, ஒவ்வொரு குடும்பமும் எப்படி மாறணும், வெற்றியின் குடும்பமா மாறணும். உங்க வீட்டுக்குள்ள வர்றப்பயே உங்க குடும்ப சூழ்நிலையே கர்த்தர் தினம் தினம் ஜெயம் எடுக்க வைக்கணும். ராத்திரி வந்து படுக்கிறப்ப அப்படியே ஃபெடப் ஆகி இன்னைக்கு நாளே நல்லா இல்லையேன்னு படுக்கூடாது. எப்படி படுக்கணும், இன்னைக்கு நாளுக்கு கடவுள் எனக்கு என்ன வச்சாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டேன், இன்னைக்கு நாளுக்கு என்ன வச்சாரோ அதை செஞ்சாச்சு போதும். அந்த நிறைவோட தான் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் தூங்க வரணும். ஒவ்வொரு நாளும் பெட்டுக்கு வர்றப்ப அந்த மன நிறைவோட தான் மனுஷன் தூங்க வரணும். குறிப்பா நம்ம விசுவாசிங்க அப்படி வரணும். தூங்க வர்றப்ப கர்த்தர் இந்த நாளுக்கு உண்டானதை செய்ய வச்சுட்டாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை அந்த நாளுக்கு உண்டான பணியை செய்கிறப்ப, அந்தந்த நாள் நீங்க ஜெயிக்கிறப்ப பெரிய ஜெயம் ஒரு நாள் நிச்சயமா வந்து உங்களை சேருது. இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு இதையும் ஜெயிச்சுதான் என்ன பண்றாங்க, கானான்ற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறாங்க. வாக்கு தத்தம் எது, கானான்ற தேசம். ஆனா போற வழியில சவால் வருது, போற வழியில பிரச்சனை வருது. அப்ப அந்த பிரச்சனையை அனுதினம் ஜெயிக்கிறார்கள். நீங்களும் அனுதினம் உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பீர்கள். அந்த நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. அடுத்த வாரம் வர்றப்ப நீங்க ஜெயம் எடுக்கிற ஆளாதான், மூஞ்சி பிரகாசமா தான் வரணும் கோயிலுக்கு. ஜெயிச்ச ஆளாதான். ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெயிக்கிறோங்க, வேலையில ஜெயிக்கிறேன், வீட்டுல ஜெயிக்கிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப சூழ்நிலையில, பொருளாதாரத்துல படிப்படியா கடவுள் உயர்த்துறாருன்ற நம்பிக்கையோட தான் பாருங்க ஒவ்வொரு வாரம் கடவுள் நம்மை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தணும். அதுதான் ஜெபம், அதுதான் பிரசங்கம், அதுதான் கடவுளுடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை மனுஷனை வெற்றியாளர் ஆக்குகிறது, நம்மையும் வெற்றியாளர் ஆக்கும். பரிசுத்தப்படுத்துங்க. நம்மளை கடவுள் தான் பரிசுத்தப்படுத்துறாருன்றத நினைச்சுக்கோங்க. வீட்டுக்கு போறப்ப அந்த மனநிலையோட போங்க. கர்த்தர் தான் என்ன பண்றாரு, என்ன பரிசுத்தப்படுத்துறாரு. அவர் தான் பரிசுத்தப்படுத்துறாரு. அந்த கன மகிமை அவருக்கு தான். பரிசுத்தம் என்ன கொடுக்குது, எனக்கு திருப்தியை கொடுக்குது. 2வது பரிசுத்தம் சூழ்நிலைகளை சரியாய் கையாளும்படி என்னை ஏவுது. மூளையை கரெக்டா வேலை செய்யற மாதிரி பண்ணுது. கரெக்டா எந்த முடிவு எடுக்கணும்ன்றதுக்கு மூளை கரெக்டா வேலை செய்யறதுக்கு பரிசுத்தம் உதவி செய்யுது. அப்ப அப்படி கர்த்தர் நம்மை நடத்திடுவாராக. ஆமென்.